வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ ரிவர்சல்ஸ் எடுக்கிற ட்ரேடர்ஸ் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த இடத்துல போகும் ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு புல் பேக் எடுத்துட்டு மேலே போகுது வச்சுக்கோங்க. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லேருந்து திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இப்படி ரிவர்சல் எடுக்கும் போதே என்ன நினச்சிப்பாங்க, ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு நினச்சிப்பாங்க. இந்த ஏரியாவை வந்து ஒரு எக்ஸாஷன் ஏரியா அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா, இங்கேருந்து திரும்ப வந்து கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிவர்சல் ட்ரேடர்ஸ் ஆரம்பத்திலேயே நம்ம வந்து கரெக்டாக மொமெண்டம் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி ட்ரேட் பண்ணுறது? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரைஸ் வந்து இப்படி போகுதுல்ல, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போட்ட உடனே வர ரிவர்சலை ட்ரேட் பண்ணாமல் ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் போடுதான்னு பார்க்கணும். செல்லாக இருந்தால் அப்படியே வந்து ப்ரைஸ் வந்து ஒரு டபுள் பாட்டம் போடுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ போட்ட உடனே திரும்ப வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த நெக் லைனை உடைக்குதா, இந்த நெக் லைனை உடச்சிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு புல் பேக் மாதிரி ஒரு மொமெண்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா, இந்த இடத்துல பாருங்க ஒரு டபுள் டாப்பு, அதுக்கப்புறம் ஒரு நெக்கு, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து லைட் புல் பேக், அதுக்கப்புறம் டவுனு. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டபுள் டாப் வராது. பட் இந்த இடத்துல வந்து ஸ்லைட்டாக வந்து இந்த ஹை கிட்ட வந்துட்டு ப்ரைஸ் மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே விழும். ஸோ இந்த இடத்துல நிறைய பேட்டர்ன்ஸ் நடக்கும். ஓகே. பட் ஒரு ரிவர்சல் ட்ரேடராக இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் வந்து ப்ரைஸ் கீழே மேலே போகிற ப்ரைஸ் கீழே விழுது, இல்லை கீழே போகிற ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்றதுக்காகவே ரிவர்சல் எடுத்துட முடியாது. அந்த இடத்துல வந்து ஒரு மொமெண்டம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மொமெண்டம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் போடுவாங்க. இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே, அதாவது இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு திரும்ப ப்ரைஸ் இந்த இடத்துல போய் ஏதாவது ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எடுக்க வேண்டிய என்ட்ரியை நம்ம இங்கே தான் எடுப்போம். ஸோ வந்து ரொம்ப லேட் என்ட்ரியாக இருக்கும். இப்படி மூவிங் ஆவரேஜ் போடுறது, இல்லைனா ஏதாவது ஒரு பொலிஞ்சர் பேண்டை போடுறது. ஸோ அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப லேட் என்ட்ரி தருவாங்க. அவ்வளோ லேட் என்ட்ரியும் தராமல், பட் அதே சமயத்தில் ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாகவும் என்ட்ரி தராமல் ஓரளவு நடுவில் இந்த இடத்துல எடுத்தால் அவங்க வந்து ஒரு ரிவர்சல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ரிவர்சல் செட்டப்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரியான ரிவர்சல் செட்டப்ஸ்க்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒர்க் பண்ணும்போது நான் சில இடத்துல படித்தது, அதுக்கப்புறம் நான் டெவலப் பண்ணதில் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து என்னால் பில்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கைட்குள்ளே வந்துட்டேன். நீங்கள் வந்து அப்ஸ்டாக்ஸில் இருக்கீங்கன்னு சொன்னால் அப்ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த இண்டிகேட்டர் வந்து ட்ரேடிங் வியூவில் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன இண்டிகேட்டர் போட போகிறேன்னா, ஷின்ஹோரா இன்டென்சிட்டி ரேஷியோ இருக்குல்ல, இதுதான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு கைட்டில் இருக்குது, அப்ஸ்டாக்ஸில் இருக்குது, வேறு ஏதாவது ப்ரோக்கர்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பட் கண்டிப்பாக ட்ரேடிங் வியூவில் இல்லை. ஸோ ஷின்ஹோரா போட்டேன். ஷின்ஹோரா வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, முதல்ல கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் புரியும் இது இண்டிகேட்டர். ஓகே, நான் இப்போ ப்ளூவில் போட்டேன், கீழே இருக்கிறத வந்து ரெட்டில் போட்டுறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எனக்கு கிளியராக இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த ப்ளூ லைன் வந்து இந்த ரெட் லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னோன்னா இது வந்து ஒரு பை செட்டப். இந்த ரெட் லைன் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னோன்னா அது வந்து ஒரு செல் செட்டப். இதில் வந்து எதுவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ரீஜன் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருக்கு. எவ்வளோ 20,000 ப்ளஸ் 20,000 மைனஸ் 20,000 வரைக்கும் போகுது. ஸோ அது வந்து இந்த இண்டிகேட்டரில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த இண்டிகேட்டர் பற்றி நம்மளுக்கு ஃபுல்லும் தெரியணும். கரெக்டாக இதுலேயே வந்து டைவர்ஜென்ஸ்லாம் எடுப்பாங்க. பட் இதில் வந்து டைவர்ஜென்ஸ் எடுக்கிறது அவ்வளோ ஒன்றும் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இதில் மேபி இந்த ஹையில் மட்டும் எடுக்கலாமா, இல்லை டவுனில் மட்டும் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 லைன் இருக்குது. அதனால டைவர்ஜென்ஸ் வந்து சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் இதுலேயே டைவர்ஜென்ஸ் எடுத்து பண்ணுற ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க. பட் நான் வந்து இந்த இண்டிகேட்டரை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு நல்ல ரிவர்சல் செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இண்டிகேட்டர் வந்து வேற ஒரு இண்டிகேட்டரோட நம்ம கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ரிவர்சல் செட்டப் கிடைக்குது. ஸோ அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். அடுத்த ஒரு இண்டிகேட்டர் வந்து ட்ரெண்ட் இன்டென்சிட்டி இண்டெக்ஸ். இந்த இடத்துல இருக்குல்ல, ட்ரெண்ட் இன்டென்சிட்டி இண்டெக்ஸ், இதுதான். ஸோ இப்போ ஒரு இண்டிகேட்டர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணும்போது நம்ம இப்படி தான் வந்து டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ஸே கிடையாது. அது வந்து ப்ளஸ் 20,000 மைனஸ் 20,000 போகுது. ஸோ அடுத்த ஒரு இண்டிகேட்டர் எடுத்துட்டு வரேன். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல வந்து 80-20 ஓரளவு வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. இதுவும் வந்து மேலே போயிட்டே இருக்கணும்னா போயிட்டே இருக்கலாம். பட் இது வந்து இந்த இடத்துல பாருங்க, இது மோஸ்ட்லி வந்து 100 அதுக்கு மேலே வந்து இது வந்து போற மாதிரி எனக்கு தெரியல. இது கீழே போகுமான்னு சொல்லி தெரியல. பட் மோஸ்ட்லி வந்து அதான் இந்த 0 to 100ல தான் இந்த இண்டிகேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே இந்த இண்டிகேட்டர் வந்து போகாது. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு ரிவர்சல் மொமெண்டம் எடுக்கிறோம். ப்ளஸ் இந்த இண்டிகேட்டர் வந்து எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது ஒரு சூப்பர் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி கிடைக்குது. இப்போ என்னன்னா, இந்த இண்டிகேட்டரை பற்றி ஒன்றுமே இல்லை. இது வெரி சிம்பிள். அதாவது இந்த இடத்துல வந்து ஒயிட் லைன் வந்து இதுக்கு கீழே வந்துச்சுன்னா, மேபி இதை கூட நான் ப்ளூவில் போட்டுக்கிறேன், ஈஸியாக இருக்கும். இதை நான் இப்போ ப்ளூவில் போட்டேன். இப்போ ஸோ ரெண்டுமே இப்போ ஒரே மாதிரி இருக்கா? ஸோ இந்த ப்ளூ லைன் வந்து இந்த ரெட் லைன் கீழே இருந்துச்சுன்னா அது வந்து செல்லு. இந்த ப்ளூ லைன் வந்து
இந்த ரெட் லைனுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஒரு பை, அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஜன்லேருந்து திரும்பிச்சுன்னா இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னும் வந்து அந்த ரிவர்சல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக நடுவில் வந்து 50 லைனு சிமிலர் டு ஒரு ஸ்டொகாஸ்டிக்ஸ் ஆர்எஸ்ஐன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு இண்டிகேட்டர் தான். ஸோ இப்போ இந்த ரெண்டு இண்டிகேட்டரை யூஸ் செஞ்சு நம்ம வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ரீஜன் ஃபார் செல்லுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இந்த இந்த ப்ளூ லைன் வந்து ரெட் லைன் கீழே இருந்து வரணும். அது எங்கே நடக்கணும்னா இந்த இந்த டாப்பில் நடக்கணும், இந்த 80க்கு மேலே இருக்குல்ல இந்த ஏரியாவில் நடக்கணும், இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஜனில் நடக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரீம் ரீஜன்ல இருந்து வருது. அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ப்ளூ லைன் வந்து இந்த ரெட் லைனு கீழே வரணும். அதாவது இந்த ரெட் லைன் வந்து ப்ளூ லைனுக்கு மேலே போகணும். இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர், இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்கிற மாதிரி இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அது வந்து பெருசாக வந்து வெளியே போகல, ரெட் லைன் வந்து வெளியே போகல, லைட்டாக டச் பண்ணிட்டு கீழே விழுந்துருச்சு திரும்ப. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் வந்து ப்ளூ லைனுக்கு மேலே போகுது. கிளியராக வந்து ஒரு பியரிஷ் கிராஸ் ஓவர் இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா, இந்த இடத்துல வந்து ஒரு கிளியரா பியரிஷ் கிராஸ் ஓவர் இருக்கு. எந்த கேண்டல்ல இருக்கு? இந்த கேண்டல்ல இருக்கு. இந்த 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 கேண்டல் இந்த கேண்டல்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேண்டல்ல இருக்கா? இந்த கேண்டல்ல இருந்துச்சுன்னு சொன்னோம்னா என்ன பண்றோம்னா, இதுல வந்து ஆக்சுவலாக 1:2 எதுவும் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். $0 இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 1:2 வச்சு என்னால் காட்ட முடியல, இதில் மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது. பட் ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறோன்னா இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுவீங்க. இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. நம்ம எய்மிங் ஃபார் 1:2, இது கண்டிப்பாக 1:2 அடிச்சிருக்கும். கரெக்டாக, இந்த இடத்துல வந்து இது கண்டிப்பாக 1:2 வந்து அடிச்சிருக்கும். ஸோ நடுவில் நீங்கள் கேட்கலாம், இந்த இப்போ நடுவில் இந்த மாதிரி ஏதாவது கிராஸ் ஓவர் வந்துச்சுன்னா எடுக்கலாமா? நடுவில் வர கிராஸ் ஓவர்ஸ் எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. வெறும் எக்ஸ்ட்ரீம் ரீஜனில் வர அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும்தான் எடுக்கணும். அதே போல் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அக்யூரசி எப்போ நல்லா இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் டாப் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பால்டு டாப், ஒரு வழுக்க டாப் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் டாப் ஆர் ஃப்ளாட் பாட்டம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம அந்த அக்யூரசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். பட் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நீங்கள் யோசிக்கலாம், இந்த இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஃப்ளாட் டாப் வரலையேன்னு சொல்லி யோசிக்கலாம், அது பரவாயில்ல. பட் இருந்துச்சுன்னா அக்யூரசி ஜாஸ்தி, அதாவது ட்ரெண்ட் வந்து நல்ல சைட்வேஸில் போகுது. இப்போ இந்த ஃப்ளாட் டாப் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ட்ரெண்ட் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டே இருக்கு, இல்லை சைட்வேஸில் போயிட்டே இருக்கு. நல்லா மேலே ரொம்ப நேரம் மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம்? ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி சைட்வேஸில் போயிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? மேலே போயிட்டே இருக்க ப்ரைஸ் ரொம்ப நேரம் சைட்வேஸில் போகுதுன்னா கீழே விழ போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த லாஜிக் வந்து இதில் நம்ம பிடிக்கிறோம். ஸோ அப்படி தான் நம்ம வந்து இதில் வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் செஞ்சு நம்ம எக்ஸாஷன் எடுக்கிறோம். இப்போ அப்படியே வந்து பை செட்டப் பார்க்கலாம். இதெல்லாம் லேட்டஸ்ட் நிஃப்டி சார்ட் தான். இப்போ பை செட்டப் என்ன, இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஜன்ல இருந்து வரணும். இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ்ட்ரீம் ரீஜன்ல இருந்து பிரைஸ் வந்து மேலே போகுது. கரெக்டா, இந்த இண்டிகேட்டர் வந்து ட்ரெண்ட் இன்டென்சிட்டி வந்து மேலே போகுது. போனதுக்கு அப்புறம் ஷின்ஹோரால வந்து நம்ம கிராஸ் ஓவர் பார்க்குறோம். ஷின்ஹோரால கிராஸ் ஓவரே நடக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷின்ஹோரால கிராஸ் ஓவரே நடக்கல. பட் அடுத்து வந்து ஷின்ஹோரால இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் நடக்குது. இந்த இடத்துல வந்து ஷின்ஹோரால கிராஸ் ஓவர் நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துலையும் கிராஸ் ஓவர் நடக்குதான்னு பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல நடக்குது. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா மேபி இந்த கேண்டல்ல நீங்கள் வந்து என்ட்ரி போவீங்க. இந்த கேண்டல்ல நீங்கள் என்ட்ரி போவீங்க. என்ட்ரி போயிட்டு ஸ்விங்லோ தான் ஸ்டாப் லாஸ். நோ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல 1:2 ஈஸியாக அடிச்சிருக்கும். பட் எனக்கு வந்து போட்டு காட்ட முடியல. ஏன்னா வந்து இது கைட்டு ட்ரேடிங் வியூவா இல்லை. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் காட்டுறேன். ஸோ இது வந்து இன்னொரு செல் செட்டப் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்க, ப்ரைஸ் வந்து நல்லா வந்து மேலே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சைட் பேஸ் எடுத்திருக்கு. இந்த இண்டிகேட்டரும் ஃபுல்லாக சைட் பேஸ் வரதை காட்டுது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. கிராஸ் ஓவர் கொடுத்து இது கீழே விழுந்துருச்சு. ஸோ இது கீழே விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஷின்ஹோரா வந்து ஒரு கிராஸ் ஓவர் தருதான்னு பார்க்குறோம். ஷின்ஹோரா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் தருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில், இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் ஒன்று தருது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட் போகிறோம்னு சொன்னால், ஸ்டாப் லாஸ் எங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியாவுக்கு, இந்த தானே ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் ஹைக்கு ஒரு 2 பாயிண்ட் அப்படி மேலே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. கிட்ட வந்திருக்கு பட் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. என்ன பண்ணுவீங்க, இதுக்கு அடுத்து வந்து 1:2 எய்ம் பண்ண பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 1:2 ஈஸியாக வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆயிருக்கும். இந்த இடத்துல வந்து 1:2 இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தீங்கன்னா இந்த இடத்துல 1:2 வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆயிட்டு இருக்கும். அதே போல் ஏதாவது ஒரு பை செட்டப் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வின்னர்ஸ் இருக்குது, நிறைய பை செட்டப் வின்னர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த இன்டென்சிட்டி வந்து மேலே போகுது. ட்ரெண்ட் இன்டென்சிட்டி வந்து இந்த ரெட் லைனுக்கு மேலே இந்த ப்ளூ லைன் போகுது. அதுக்கப்புறம் வந்து ஷின்ஹோரா வந்து இந்த இடத்துல எங்கேயோ வந்து ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்குது. கிளியராக வந்து மேலே போயிட்டு ப்ளூ லைன் தங்கியிருக்கு இந்த கேண்டலில். ஸோ இந்த கேண்டலில் எங்கன்னா நீங்கள் லாங் போவீங்க, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த ஸ்விங்கில் கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. நீங்கள் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. கரெக்டாக. ஸோ இந்த மொமெண்டம் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, மொமெண்டம் ட்ரேடர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க நடுவில் இங்கே எங்கன்னா போய் வாங்குவாங்க. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாங்குவாங்க. இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு பெரிய ரிஸ்க் ரிவார்டாக இருந்திருக்காது. இது வந்து ரிவர்சல் ட்ரேடர்ஸ்க்கு மேபி இந்த இடத்துலயே எடுப்பீங்க நீங்க. பட் ஸ்டில் மொமெண்டம் பார்க்குறீங்க. இந்த ரெண்டு இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி கிடைக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.